இருபத்தேழு வயது பெண் ஒருவர் இயற்கை மரணம் அடைந்ததாக கூறி வீட்டு முன்பு சடலத்தை வைத்து ஊர் கூடி ஒப்பாரி வைத்த கணவனின் உறவினர்களை போலீசார் விரட்டிய காட்சிகள்தான் இவை. திருச்சி புதுக்கோட்டை மாவட்ட எல்லையில் உள்ள லட்சுமணன்பட்டியைச் சேர்ந்தவர் ஆரோக்கியதாஸ். இவருக்கும் தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி நடுக்காவேரியைச் சேர்ந்த அருள் ஹேமா என்பவருக்கும் கடந்த 2017ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது. இந்த தம்பதியினருக்கு 2 மகள்கள் உள்ளனர். 3 மாத கர்ப்பிணியாக இருந்த அருள் ஹேமா திடீரென நெஞ்சு வலியால் இறந்துவிட்டதாக கூறி கணவன் வீட்டார் அவரது உடலை அடக்கம் செய்ய ஏற்பாடு செய்துள்ளதாக பெண் வீட்டாருக்கு தகவல் கிடைத்தது. பெண் வீட்டார் விரைந்து வந்து பார்த்தபோது அருள் ஹேமாவை ஃப்ரீசர் பாக்ஸில் வைத்து இறுதிச் சடங்கிற்கு தயார் செய்து கொண்டிருந்தனர். அருள் ஹேமாவின் உடம்பில் காயம் இருப்பதாகவும் அவரது சாவில் மர்மம் இருப்பதாகவும் கூறிய உறவினர்கள் அருள் ஹேமாவின் உடலை அடக்கம் செய்யக்கூடாது என தடுத்ததால் அங்கு பரபரப்பு நிலவியது. இது குறித்து தகவல் அறிந்த மாத்தூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து அங்கு ஒப்பாரி வைத்துக் கொண்டிருந்தவர்களை விரட்டிவிட்டு பெண்ணின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அருள் ஹேமாவை அடித்து கொலை செய்துவிட்டு இயற்கை மரணம் அடைந்தது போல நாடகமாடுகின்றனர் என்றும் அவரது இறப்பிற்கு காரணமான கணவர், மாமனார், மாமியார் ஆகியோரை கைது செய்ய வேண்டும் என பெண்ணின் உறவினர்கள் தெரிவித்தனர். அந்த பாப்பா வந்து எங்க அண்ணன் மாவா நாங்கள் கட்டி கொடுத்து 6 வருஷமாச்சு. அந்த பொண்ணு யார்கிட்டையும் செல்லைக்கு போகுது. எங்கள் ஊருக்கே வந்து 10-15 வாட்டி அடிச்சிருக்காங்க. நைட்டெல்லாம் அவங்க மாமனை அடித்து கொடுமைப்படுத்திருக்காங்க. யாரோ தெரியாதவங்க ஒருத்தங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க, எங்கள் பொண்ணு மர்மம் சாவில் மர்மம் இருக்குது, எங்களுக்கு நல்லது சேர்த்து இங்கே இருக்கிற பிள்ளைங்களுக்கு எந்த பிள்ளைங்களுக்கு அந்த பிரச்சனை வரவே கூடாது, அவனை நீங்கள் விட்டுட்டு தேடக்கூடாது சார், எங்கள் பொண்ணுக்கு என்னன்னு நீங்கள் பண்ணணும், போஸ்ட்மார்ட்டம் பண்ணி போலீஸ்லேன்னு சொல்லி எங்கள் பிள்ளைக்கு நீங்கள் தீர்வு சொல்லணும். தீர்வு சொல்லலைன்னா நாங்கள் விட மாட்டோம். நாங்கள் இந்த பொண்ணை தூக்க விட மாட்டோம். நாங்கள் அந்த பிள்ளைக்கு எந்த பிரச்சனை கிடையாது. இங்க காயம் இருக்கு. அந்த பையன் நாங்க போய் கூப்பிடுறோம். கட்டில கால் மேல கால் போட்டு படுத்திருக்கான். உங்க பொண்ணு மேல தப்பு. உங்க பொண்ணுக்கு நான் என்ன மாமனா பிடிச்சி அடிச்சிருக்காரு. மாமனா கொடுமை, மாமியா கொடுமை. அவங்க புருஷன் 3 பேர் செத்துக்க. 3 வயசு புள்ள 1, 5 வயசு புள்ள 1 சார். அனாத மாதிரி எங்க பொண்ணு நிக்குது. எங்களுக்கு நீங்க தீர்வு காட்டணும். இல்லதான் நாங்க விட மாட்டோம் சார். அருள் ஹேமா உடலில் காயங்கள் இருப்பதால் உயிரிழப்பின் பின்னணி குறித்து போலீசார் கணவன் வீட்டாரிடம் விசாரித்து வருகின்றனர். பாலிமர் செய்திகளுக்காக திருவெரும்பூர் செய்தியாளர் சரவணன்.